வணக்கம். டாக்டர் கிறிஸ்டி. நிறைய பேர் தொழிலில் எனக்கு ரொம்ப போட்டி ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்களுக்காக தான் இந்த கதை. ஊரில் 2 வியாபாரி இருக்காங்க. அதில் ஒரு வியாபாரி புதுசாக வந்த வியாபாரி. அவருக்கு நிறைய பணம் பெருத்த ஒரு ஆள். எங்கே பணத்தை போடணும்னு தெரியாமல் சரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பழைய வியாபாரி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவர். இப்போவும் கஷ்டம்தான் பட்டுட்ருக்கிறாரு. அவரோட அன்றாட தேவைகளுக்கு தான் அவரோட வியாபாரத்துலேருந்து வர்ற காசு பத்துதலாக இருக்குது. புது வியாபாரி இந்த போட்டி நுணுக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு இவரை எப்படியாவது பழைய வியாபாரியை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கடையில் நெய் 1 லிட்டர் 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வைக்கிறாரு. பழைய வியாபாரி உடனே இவருக்கு நம்ம ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் 1 லிட்டர் 280 ரூபா அப்படின்னு விற்கிறாரு. உடனே புது வியாபாரி விடுவாரா? அவர் உடனே அவரோட கடையில் உள்ள நெய் அடுத்த வாரமே 1 லிட்டர் 260 ரூபா அப்படின்னு வைக்கிறார். உடனே பழைய வியாபாரி கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 240 ரூபான்னு போர்டு வைக்கிறாரு. இந்த பழைய வியாபாரிக்கு ஒரு நெருக்கமான நண்பர் இருக்கிறாரு. அவர் தான் அறிவில்லாமல் போட்டிக்காக தொழில் தர்மத்தையே விட்டு விலையெல்லாம் ரொம்ப குறைச்சி போர்டு வச்சிட்ருக்கிறாரு. நீயே இந்த மாதிரி விலையை கட்டுப்படி ஆகாத ஒரு விலையில கொடுத்துட்டு அவருக்கு போட்டியாக நீ நெய்யோட விலையை குறைச்சி விற்கிறேன்னு சொல்லிட்டு உன்னோட தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே இவர் சொன்னாராம், என்னோட கடைகளில் மற்ற பொருட்களெல்லாம் இருக்குது. அவர் போட்டிக்காக நெய் வைக்கும் போது நான் நெய் போர்டை மட்டும் அப்பப்போ ரேட்டை மாற்றி அவருக்கும் குறைச்சி கொடுக்குறேன். அதனால் அவரோட கவனம் எல்லாம் நெய்யில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நிறைய லிட்டர் கணக்கில் நெய்யை வாங்கி வச்சு விலையை குறைச்சி விற்கிறாரு. இதனால் ஏன் சொந்தக்காரங்களும் ஏன் பொண்டாட்டிங்க நெய் குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஆக மொத்தம் நான் நெய்யே விற்கலை. அதனால் எனக்கு அது பிரச்சனையும் இல்லை. அவர் நெய்யில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. நான் மற்ற பொருட்களை வாங்கி விற்று என்னோடய தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போனாராம். இதை கேட்டதும் தான் அந்த நண்பருக்கு உரைச்சிச்சான். இங்கே நிறைய பேர் நம்மளை நமக்கு மற்றவங்க போட்டின்னு சொல்லிட்டு அதை போட்டியை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய யுக்திகளை கையாளுறோம். ஆனால் உண்மையிலே நம்மக்கிட்ட போட்டி போடுறவங்க நம்மக்கிட்ட போட்டி போடுறதுக்கு தகுதியானவங்க தானா? நம்ம போட்டி போடுறது நியாயமா அப்படின்லாம் யோசிக்காமல் போட்டி எதிர்த்து ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம பதிலுக்கு ஃபைட் பண்ணாமல் உண்மையிலே போட்டி தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அலட்டிக்கோங்க. கவனமாக இருங்க.